ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் லாபஸ்தானம், சனி பகவானுடைய மூலத்திருவுன ஆட்சி வீடு. சனி பகவான் வக்கரம் அடைகிறாருங்க. வருகிற 29ஆம் தேதி உங்கள் ராசியில் பின்னோக்கி போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 29 அவர் வக்கர நிலையில் ஆளாகிறாரு. வக்கரம்னா என்ன? சூரியனால் அவர் கொஞ்சம் பின்னோக்கி போகிறாரு. 140 நாட்கள் அவர் இயல்பு நிலைக்கு மாறி இருக்கிறாரு. அந்த 140 நாட்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். அருமையான அமைப்பு. அதுக்கு முன்கூட்டி மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, வீடு கொடுத்த குரு ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய், அருமையான அமைப்பு. செவ்வாய் உங்களுக்கு ஜூலை 7 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ பெர்சென்ட் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3-10 கூடியவன், தைரிய வீரிய கரிய சேனாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் கோச்சாரத்தில் இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, கையில் காசு பணம் இருக்கும், பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது. அப்படியே யார் எதிர்த்து வந்தாலும் அவங்கள என்ன பண்ணிடுவீங்க? தோஷம் பண்ணிடுவீங்க. எதிரிகளை தோஷம் பண்ணிவிட்டு உங்கள் கை ஓங்கி இருக்கும். முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். அந்த ஆறுமுகத்தின் அருள் ஒரே முகமாக கிடைக்கிறதுனால கும்பராசி நேயர்களுக்கு இனிமேல் ஏறு முகம்தான். அருமையான அமைப்புங்க, நல்லா இருக்குது. செவ்வாய் அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பு தான். 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம், குருமங்கள யோகத்தில் அடுத்து இருப்பார். ஸோ செவ்வாயால் உங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற காலங்கள் நல்லா இருக்கும், வளமாக இருக்கிறது. அடுத்து 5ஆம் இடம் இப்போ வளப்பட்டிருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், இந்த மூவர் கூட்டணி இருக்குது. திரிகர கூட்டணி 5ஆம் இடத்துக்கு கூடுதல் சிறப்பு. பத்திர ராஜயோகம் புதன் ஆட்சி பெற்று உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது, கூடுதல் சிறப்பு தான். ராசிக்கு 4-5 கூடியவர்கள் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதுதான் ஜோதிடத்தில் முக்கியமான இடம். கேந்திர கோணாதிபதிகள் 5ஆம் இடத்துல இருக்குது, மிகச்சிறப்பு. அதுவும் 7 கூடியவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ராசிக்கு 2 கேந்திரத்துக்கு கூடியவர்கள் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 4 கூடிய சுக்கிரனும் 7 கூடிய சூரியனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பத்திர ராஜயோகம், லட்சுமி நாராயண யோகம், சங்கர நாராயண யோகம். ஏன்னா சங்கரன்னா சிவன், சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குது, சங்கர நாராயண யோகத்தை கொடுக்கும். அது புத ஆதித்ய யோகம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடம் பஞ்சமஸ்தானத்தில் நடக்கிறதுனால தான் இந்த யோகத்துக்கு முக்கியம். பொதுவாக யோகங்கள் 6-8-12 நடக்கக்கூடாது, நல்ல இடத்துல நடக்கணும். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இல்லைனா ராசியிலையும் நடக்கலாம். ஸோ இப்படி ஒரு 7 இடத்துல அந்த யோகங்கள் நடந்துச்சுன்னா அந்த யோகத்துக்கு நல்ல வலிமை இருக்கும். அதன்படி பார்த்தோம்னா இப்போ 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் நடக்குது, அதுபோல் பஞ்சமஸ்தானாதிபதி கூட நடக்குது, மிகச்சிறப்பு. கிரகமலைய யோகமும் உங்களுக்கு கை கொடுக்கு. உங்கள் ராசியிலேருந்து அடுத்தடுத்த கிரகங்கள், ராசியில் சனி பகவான், 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன். அடுத்து இந்த மாதத்துலேயே சுக்கிரனும் புதனும் பயிற்சியாக 6ஆம் இடத்துக்கு போகிறாங்க. சூரியனும் 5ஆம் இடத்துல தான் இருப்பார். ஸோ உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்து வரைக்கும் அடுத்த கிரகங்களும் அப்படியே ஒரு ஸ்பைரலாக இருக்கிறது கிரகமலைய யோகம்னு சொல்லலாம். ஸோ இப்படி பலதரப்பட்ட யோகம் உங்கள் ராசியை சுற்றி வட்டம் அடிக்குதுங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்கு நல்லா இருக்குது. முத்தாப்பா உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைகிறது கூடுதல் சிறப்பு தான். சனி பகவான் வக்கரத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பதிவில் அந்த பத்திர யோகம், லட்சுமி நாராயண யோகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நல்லா இருப்பீங்க, சரியா? ஒரு மனம் இலகுவாக இருக்கும், மனதாலும் செயலாலும் சிந்தனையாலும் நல்லா இருப்பீங்க. ஒரு உல்லாச வாழ்க்கை இருக்கும், நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், வாய்ப்பு வசதிகள் நல்லபடியாக முடியும். உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும், தாய் வழி சிறப்பு இருக்கும், தாயால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தாய்மாமனோட ஆதரவு இருக்கும், லாபங்கள் நல்லா இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமாக இருக்கும், சரியா நேர்களே? தொழில் குறிப்பாக சுக்கிரன், சூரியன், புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் மிக சிறப்பாக இருக்கும். சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில் விவசாயம், உரம், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், சரியா? அதுபோல் சுக்கிரன் ஆடம்பரத்துக்குள்ள கிரகம் தான். ஆடை, ஆபரணங்கள், நகை நட்டுக்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சுக்கிரன் திரைப்படம், கலை, ஓவியம், பெண்கள் சம்மந்தப்பட்டது, பெண்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள், இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, அழகு சாதனம் வச்சுருக்கிறவங்க, போர்டிங் அண்ட் லாட்ஜ் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, மால் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். சாதாரண கடல் நிலையில் கண்ணாடி கடை வச்சுருக்கிறவங்க, முகம் பார்க்குற ஃப்ரேம் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், சரியா? ஒரு சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் பிளாட்ஃபாரத்தில் ஒரு அழகு சாதன பொருட்கள் கடை வச்சுருக்கிறதுலேருந்து பெரிய மால் வச்சுருக்கிற வரைக்கும் அருமையாக இருக்கும். அவங்க ஜனன ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் வளர்த்தவங்களுக்கு நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுக்கிரன் நல்ல கிரகம், சரியா? கும்பராசிக்கு ராஜயோகாதிபதி 4-9 கூடையவன், சுகஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி. புதன் பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதி, 2 பேருமே நல்ல கிரகங்கள். 2 பேரும் சேர்ந்து இப்போதைக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் இருக்குது. பத்திர ராஜயோகத்தையும், லட்சுமி நாராயண யோகம், புத ஆதித்ய யோகம், இப்படி சுக்கிராதித்ய யோகம், இப்படி ஒரு 4 வித யோகத்தை 5ஆம் இடத்துல கொடுக்குறாங்கங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வித்தியாசம் தெரியும், கும்பராசியில் நல்ல வித்தியாசம் தெரியும்.
ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் வளர்க்கணும். அதுபோல் ராசிக்கு 7 கூடிய சூரியனும் வளர்த்துருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். கும்பராசியில் வந்து இந்த ஆனி மாதம் எடுத்துக்கோங்க. ஆனி மாதம் முழுக்க கணவன் மனைவி உறவு மிக தித்திப்பாக சிறப்பாக இருக்கும். மனைவி வழியிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சொத்து பத்து கிடைக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மனைவி பேரில் வேலை எடுத்து செய்கிறவங்க, ஜாயிண்ட் வெச்சர் போட்டு செய்கிறவங்க நல்லா இருக்கும். அதுபோல் பெண்களுக்கு கணவன் வழியிலிருந்து நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். கணவன் வழி உறவு முறைகளில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் கூட பார்ட்னராக போட்டு வேலை செய்கிற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா கணவன் கம்பெனியிலே வேலை பார்க்குற பெண்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கைகூட நடக்கும். அப்படி நடக்கு சார், நல்லா இருக்குது, எனக்கு இந்த இப்போயே நல்லா தெரியுது. ஏன்னா ஆனி மாதம் நாளைக்கு பிறந்துடும். இன்றைக்கி வைகாசி 32, இன்றைக்கி 14/6/2024, நாளை முதல் ஆனி மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அது ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி அதோட சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சரியா? ஏன்னா கும்பராசிக்கு எல்லோரும் 7.5 சனி நடக்கு, ஜென்ம சனி நடக்கு அப்படியே போட்டு தாளித்து எடுக்கிறாங்க, போட்டு அமுக்குறாங்க. அதெல்லாம் இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. 7.5 சனிங்கிறது வந்து ஒரு டேர்னு தான், எல்லாத்துக்கும் வர டேர்னு உங்களுக்கு வந்திருக்கு. கும்பராசிக்கு மட்டும் சனி பகவான் திடீர்னு வந்து அவதாரம் எடுத்து வந்து ராசியில் உட்காரல, அவர் சுற்றி வந்துட்டு இருக்கிறாரு. அவர் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இந்த சூரிய மண்டலத்தை சுற்றி வராரு. அப்படி சுற்றி வரும்போது உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறாரு, கும்ப மண்டலத்துக்கு வந்திருக்கிறாரு, நான் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, சசயோகத்தில் இருக்கிறாரு. அவர் கும்பத்தில் இருந்தாலுமே சசயோகம்னு ஒரு யோகத்தில் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு தான் ஜென்மச்சனி, ஆனால் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சசயோகம்னு ஒரு யோகத்தை கொடுக்குறாரு, சரியா? அதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதம். அவர் நிறைய அற்புதத்தை பண்ணுறாரு. ஆனால் இறைவனுடைய இது அமைப்பு வந்து அவர் கர்மகாரனாக இருக்கிறாரு. கர்ம பலனை கொடுக்கறதுக்கு தோன்றிக்கப்பட்டவர் தான் சனி பகவான். யாருக்கு கர்ம பலனை கொடுக்குமோ அதை கொடுத்துருவார். தெய்வ தாட்சியமெல்லாம் இப்போ கொடுப்பாரு. அது வந்து விதிக்கு உட்பட்டது, சரியா? இப்போ கும்பராசியில் சனி பகவான் நல்லா இருக்க பிறந்தவங்க நல்லா தான் இருப்பாங்க. சரியில்லாதவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யும், சரியா? அதை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அது எல்லாத்துக்கும் உள்ளதான், எல்லா ராசிக்காரங்களுக்கும் உள்ளதான். இப்போ கும்பராசிக்கு அந்த முறை வந்திருக்கு, அதை தாண்டி தான் போகணும், சரியா? இதை வந்து தவிர்க்க முடியாது. சில விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அதனால் ஜென்மச்சனி இருக்குதுன்னு சொல்லிட்டு மூலையில் உட்காந்துக்கிட்டு முக்காடை போட்டுட்டு அழுதுட்டு இருக்க முடியாது. செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு வந்து இப்போ கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது, சரியா? 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 8ஆம் இடம் வலுக்குது. நல்ல வெளிநாட்டு தொடர்புகள், தூர தேச தொடர்புகள் இருக்கும். இந்நேரம் வெளிநாடு போகணும் அந்த சிலவர் நினச்சிட்டே இருப்பாங்க, நான் வெளிநாட்டுக்கு பின்னாச்சும் போகணுங்க, ஓமனில் வேலை பார்க்கணும், கத்தாரில் வேலை பார்க்கணும், சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும், போகிறவங்களாம் நேரம் போகலாம் சொல்லிகிட்டே இருக்கக்கூட செய்யணும். அந்த செய்கிறதுக்கு வந்து இப்போ கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வந்து ஆர்வத்தை கொடுக்குற இடம், அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம். 5ஆம் இடத்துல வந்து 4 கூடையும் 5 கூடையும் சேர்ந்து 7 கூடையும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால யாரோ ஒரு நண்பர்கள் மூலிமா நீங்கள் போயிடுவீங்க, ஒரு லிங்க் கிடைக்கும், சரியா? ஒரு லிங்க் கிடைக்கும், சொந்த பந்தம் மூலியமோ நண்பர் மூலியமோ லிங்க் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போயிருங்க. ஏன்னா 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது, குரு பார்வையில் இருக்குது, கேது இருக்கிறாரு. கேது எப்படியும் ஆளை தூக்கி நகட்டி விட்டுருவார். கடல் கடந்து ஒருத்தங்க போகணும்னா அது கேது கூட தயவு இருக்கணும். அந்த கேது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ கடல் கடந்து போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு 2 வருஷம் போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்தால் கையில் கொஞ்சம் காசு இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கணும். ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா வெளிநாடு போய் தான் ஆகணும். கும்பராசி நேயர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு இப்போ நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. அதுபோக 10ஆம் இடம் நல்லா இருக்குது. 10ஆம் இடமும் குரு பார்வையில் இருக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கும். குறிப்பாக 8, 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்புகள் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, குருவி பிஸ்னஸ்ஸு, இல்லைன்னா வெளி மாநிலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லைன்னா வெளி மாநிலத்தில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறது, கான்ட்ராக்ட் வெளி மாநிலத்தில் எடுத்துகிட்டு வெளி மாநிலத்தில் இருக்கிறது, இல்லைன்னா வெளி ஊரில் இருக்கிறது. இப்போ நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேலம் ஈரோட்டில் வேலை எடுத்துருப்பீங்க, அங்கே போய் கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். ஆளுகளை பிடிச்சி சப் கான்ட்ராக்டோ இல்லைன்னா பிரின்சிபலுக்கு மொத்த கான்ட்ராக்டோ எடுத்து அங்கே தங்கியிருந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிரகங்கள் கொடுக்கும். வேலையை எந்த கிரகமும் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களை கூப்பிட்டு கதவை தட்டி கூப்பிட்டு கை நிறைய 500 ரூபா கட்டா கையில் திணிச்சிட்டு போகாது, சரியா? ஆனால் அதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இப்போ வந்து அந்த அதிர்ஷ்ட நேரம் கை கொடுக்குது. அங்குன்றும் இங்குன்றுமா கை கொடுக்கும்போது நம்ம வந்து அதை பிடிச்சிக்கணும். எப்படி விடிவெள்ளி தோன்றுறது, விடியல் வரதுக்கு முன்னாடி விடிவெள்ளி வரும், அதுக்கு பின்னாடி அப்படியே சன்லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அதுக்கு பிறகு சூரியன் உதயமாவார், அந்த வெளிச்சம் வரும், சரியா? பூபாலம் பாங்க அந்த நேரத்துக்கு பேர். அந்த பூபாலம் இல்லாமல் விடியாது காலை அப்படிம்பாங்க. அந்த பூபாலம் போடுற நேரத்தில் நம்ம வந்து விழிச்சிடணும். காலையில் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டோம்னா பூபாலம்லாம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் வந்து மற்ற பாலம் வந்துடும், சரியா? அதனால் விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். விழிச்சுக்கணும். எந்த அளவுக்கு கும்பராசினியர்கள் விழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜென்மச்சனி 7.5 சனியிலேருந்து வெளியே வரலாம், சரியா? உங்களை விழிக்க விட மாட்டார். யார்? உங்கள் ராசியில் உட்காந்துருக்கிறார்ல, அவர் ஒரு மந்தகதிக்கு சொந்தக்காரர், நல்ல கிரகம் தான். ஆனால் சோம்பேறித்தனம் சோர்வாக கொடுப்பார், சரியா? சில பேர் அப்படி தான் தலைமாட்டில் அலாரம் வச்சுக்கிடுவாங்க. 6 மணிக்கு அலாரம் வச்சுக்கிட்டு எந்திக்கிறது 10 மணி ஆகும். 6 மணிக்கு அலாரம் அடிக்கும், அதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போரை பொத்தி படுத்துருவாங்க. அப்படிலாம் இருக்குது, சரியா? அப்படி இருக்கிறவங்கள தான் நான் இவ்வளோ நேரம் ஒரு 5-6 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களை சுற்றி ஒரு நல்ல அமைப்பு இருக்குது, ஒரு ஃபேப்ரிகேஷன் ஆகிட்டு இருக்குது. கிரக நிலைகள் வந்து கும்பராசியை சுற்றி நல்ல ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணிகிட்டு இருக்குது.
எந்திரிச்சு வெளியே வந்துடுங்க. எந்தெந்த விருப்பத்தில் இருக்கீங்களோ அந்த விருப்பம்லாம் சாத்தியப்படுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதை நம்ம தான் வந்து வகைப்படுத்தணும். சரியாக ட்ராக் பண்ணணும். மொதல் ட்ராக் பண்ணணும். அன்றாட காலையில் பல் விளக்கும் போதோ குளிக்கும் போதோ ட்ராக் பண்ணிடணும். இன்றைக்கி பார்க்கணும், இன்றைக்கி என்னென்ன வேலை செய்யணும்னா ஒரு 10 நிமிஷம் ட்ராக் பண்ணிட்டோம்னா அன்றைக்கி பொழுது ஈஸியாக போகும். அது பேர் தான் பிளானிங் பண்ணுறது. சும்மா ஏதோ போன போக்கில் போகிறது, கண்டதே காய்ச்சி கொண்டதோ குழந்தை இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலை சார், நான் அவர் பார்க்க முடியல. அவர் பார்க்க போனோம்னா அவர் எந்நேரம் இருப்பார், அந்நேரம் போகணும். நம்ம ஏட கூடமாக போனோம்னா அவர் வேறு எங்கேனாச்சும் போயிருப்பார். இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து மிஸ் ஆகுது வழியை. மற்றபடி நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டோம்னா, லைஃப்பை ட்ராக் பண்ணிட்டோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ட்ராக்குங்கிறது முக்கியமான வார்த்தை. ஒழுங்குபடுத்துறது, நேர்படுத்துறது. இப்போ ஒழுங்குபடுத்துறதுக்கும் நேர்படுத்துக்கும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கின்றன. 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலும் 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்திலும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கின்றன. 3ஆம் இடத்துல செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு, தைரிய வீரிய காரிய ஸ்தானத்தில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும். எதுலேயுமே வந்து ஒரு முனைப்பாக இருப்பீங்க. அதை அந்த மூணையும் பிடிச்சிக்கோங்க. 3, 4, 5 நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கும்பராசினியர்கள் வந்து மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். சரியா விஷய ஞானம் இருக்கும். சேமிப்பு இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். சரியா கையில் காசு பணம் வரும், அதை பிடிச்சிக்கிட்டு டெபாசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி தாய் வழி அதிர்ஷ்டம் இருக்கும், அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணம் ஆதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பிராப்தி கிடைக்கும். இந்த ஆணி மாதத்துலேயே ஒரு அமைப்பு கிடைக்கும், திருமணத்தை பண்ணிடுங்க. போட்டி பந்தயங்களில் நல்ல அமைப்பு இருக்கும். போட்டி பந்தயத்தில் ஒரு லாபம் இருக்கும். பணபலமும் நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு பிடித்தமானவர்களாக இருப்பீங்க, அது பெரிய விஷயம். தாய்க்கோ தாரத்துக்கோ தங்கைக்கோ பிடித்தமானவராக இருப்பீங்க. எப்போ பெண்களுடைய நேசம் நமக்கு இருக்கோ அப்போ நம்ம மனதளவில் பாதி அளவு சக்ஸஸாக இருப்போம். ஏன்னா நம்மளை வந்து மூட் அவுட் ஆகிறதே பெண்கள் தான். குடும்பத்தில் இருக்க பெண்களை தான் அது பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. பெண்கள் வந்து சிரிச்ச முகத்தோட கணவன்கிட்ட பழகினாலே ஆண்கள் வந்து சகஜ நிலைக்கு திரும்பிடுவாங்க. ஸோ மூலாதாரம் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது. அதை வந்து நல்லபடியாக கொண்டு போங்க. பெண்களுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும். பெண்களுக்கு பிரியமானவராக இருப்பீங்க. பெண்களும் உங்கள்கிட்ட நல்லபடியாக இருப்பாங்க. அது எந்த உறவு முறையில் இருந்தாலும் சரி, அந்த உறவு முறை வந்து நல்ல ஒரு நேர்த்தியாக ஆசபாசமாக இருக்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. நல்ல யோகங்கள் இருக்குது, சிறப்பாக இருக்குங்க. படிக்கிற மாணவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. சரியாக படிக்கிற மாணவர்கள் நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்படுறது, லாபஸ்தானம் வலுப்படுறது வந்து கூடுதல் சிறப்பு தான். இந்த காலகட்டத்தில் இளையதாரம் இருக்கிறவங்களுக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு அக்கேஷனால் இளையதாரமும் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த திருமண அமைப்பில் சில பேருக்கு இளையதாரமும் அமையும். சரியா அது வந்து ஜனன ஜாத அமைப்பின்படி அதுக்கு சில கால்குலேஷன் இருக்குது. அந்த கிரகங்கள் வந்து கூடி வந்துச்சுன்னா அந்த இளையதாரமும் அமையும். ரைட்டு. 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து சில பேருக்கு வந்து மனைவி மக்கள் பிரிவை கொடுப்பாரு. என்னென்னா தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார். அதை தான் சொன்னேன் நான் வீடியோ இடையில். இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கை கொடுக்கும். வெளிநாட்டு போகிறது என்ன, மனைவி பிள்ளைகளோட பிரிஞ்சு போகணும். பட் அது வந்து நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும். பிற்காலத்தில் பணம் சம்பாதிச்சுட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரு 2 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்துட்டு அப்புறம் கையில் காசோடு இங்கே சந்தோஷமாக இருப்பீங்க. இப்படியெல்லாம் அமைப்பு வந்து கும்பராசிக்கு நடக்குதுங்க. கிரக நிலை நல்லா இருக்குது. ராசிநாதனும் ராசியில் வக்ரம் அடைகிறாரு. தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கிரக நிலைகள் நல்லா தான் இருக்குது. சந்திரன் கும்பராசிக்கு ஆகாத கிரகம், 6 குடையவன். அவர் வந்து இன்றைக்கி வந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 2 நாளைக்கு வந்து மனைவி பேச்சில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7லேருந்து ராசியை பார்க்குறது வந்து ஒருவருக்கு நல்லதான். மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. இருந்தாலும் 6 குடையவன் 7, 8ஆம் இடத்துக்கு போகிறது வந்து கொஞ்சம் ஒரு 4-5 நாளைக்கு மட்டும், இந்த 14, 15, 16, 17 ஒரு 4-5 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமும் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். சரியா அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் ஆமாம் சந்திராஷ்டமும் வருது. நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அவிட்டம், அடுத்து சதயம், அடுத்து பூரட்டாதி. ஆமாம் வரிசையாக வரும். சரியா 15, 16, 17 அந்த ஒரு 3-4 நாட்கள் வந்து சந்திராஷ்டமம் வந்து கும்பராசிக்கு வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல மறைகிறாரு. சந்திரனை இருந்தாலும் ஒரு வளர்பிறை சந்திரனை தான் இருக்கிறாரு. சரியா உங்கள் ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்துக்கு வந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார். அது கூடுதல் சிறப்பு. அஷ்டம ஸ்தானத்தில் இருந்தாலுமே சந்திரன் வந்து குரு பார்வையில் வந்து குருச்சந்திர யோகத்தில் இருப்பார். சரியா ஸோ குருச்சந்திர யோகத்தில் வர்றதுனால பொதுவாகவே இனிமேல் அடுத்து வருகிற காலகட்டத்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தில் வந்தாலுமே பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவர் அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக குரு பார்வைக்கு வந்துடுவார். குரு வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார். ஸோ சந்திரன் பார்வைக்கு குரு பார்வைக்கு சந்திரன் வரும்போது அந்தளவுக்கு கெடுப்பலங்களை கொடுக்க மாட்டார். மனம் ஒரு நிலையில் இருக்காது, இருந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கும். மனதாலும் உடலாலும் கொஞ்சம் ஆவீங்க, வேபரிங் ஆவீங்க, அப்படியே கொஞ்சம் அலைப்பாவீங்க. ஒரு இது இருக்கும், ஐசோலேஷன் இருக்கும். இருந்தாலும் உங்களை பெருசாக பாதிக்காது. சரியா ஏன்னா சந்திரன் குரு பார்வையில் இருக்கனால ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருப்பார். அதுபோக இப்போ வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. பௌர்ணமி நோக்கி போகிறாரு. இந்த ஆணி பௌர்ணமி வந்து உங்கள் ராசி 11ஆம் இடத்துல நடக்கு, லாபஸ்தானத்தில் நடக்கு. இது ஒரு அருமையான அமைப்புங்க. கும்பராசிக்கு வந்து கூடுதல், அதாவது எப்படி ஒரு கூடுதலாக சொன்னோம்னா ஒரு தங்க கிரீடத்தில் வைரக்கல்லை வச்ச மாதிரி இதெல்லாம் வந்துங்க அந்த பலன்கள் வந்து சில நேரத்தில் தான் சாத்தியப்படும். இந்த மாதிரி அமைப்புகள் வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் புத சூரியனை
11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் பௌர்ணமி சந்திரன் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 4, 9 கூடிய சுக்கிரன், 5, 8 கூடிய புதன், 7 கூடிய சூரியன், இவங்க 3 பேருமே நல்ல அமைப்பில் இருப்பாங்க. பௌர்ணமி சந்திரன் பார்வைக்கு வர்றது கூடுதல் சிறப்பு. சந்திராதி யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். குருவும் அந்நேரம் வருவார். ஸோ 4, 5, 6ஆம் இடங்கள் வளப்படும். சுகஸ்தானம், பஞ்சமஸ்தானம், ரணருண ரோகஸ்தானம். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்லபடியாக இருக்கும். சரியா? ஸோ சந்திரன் அஷ்டமத்தில் இருந்தாலுமே குரு பார்வைக்கு வருது கூடுதல் சிறப்பு தான். குரு இடப்பிரிச்சு 6 வரைக்கும் உங்களுக்கு ஓராண்டு காலத்துக்குமே சந்திராட்சமம் ஒன்றும் செய்யாது. அதை ஒரு வரியில் சொல்லிட்டு போகலாம். ஏன்னா சந்திராட்சமம் வந்து 8ஆம் இடத்து சந்திரன் வருது இதுதான் மறைகிறாரு. இருந்தாலும் குரு பார்வையில் மறைகிறது நல்ல அமைப்பு. அதுபோக வளர்பிறை காலத்தில் நல்ல அமைப்பாக இருக்கும், கூடுதல் சிறப்பாக இருக்கும். வளர்பிறை காலத்தில் தேய்பிறை காலத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இப்போதைக்கு தேய்பிறை காலம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து தேய்பிறை காலம் தான். தேய்பிறை காலத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி நேயர்களே. ஆனால் அடுத்து வருகின்ற மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வளர்பிறையாக தான் வரும். ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஸோ அடுத்த வருகிற காலத்தில் சந்திரன் அவர் கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து, அதாவது எப்படின்னா ஆனி, ஆடி, ஆவணி இந்த 3 மாதத்துக்குமே வளர்பிறை சந்திராஷ்டமம் தான் உங்களுக்கு வரும். சரியா? 8ஆம் இடத்துக்கு வரும்போது சூரியனை கிராஸ் பண்ணி வரும்போது அவர் வந்து அமாவாசை தாண்டி தான் வருவார். ஸோ வளர்பிறை சந்திரனாக தான் வருவார். ஜோதிடத்தில் ஒன்றுக்குள்ளே ஒன்று போய் பார்த்தோம்னா நிறைய அற்புதங்கள் நமக்கு வந்து புலப்பட்டுக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால் கும்பராசிக்கு கூடுதல் சிறப்பு. அப்படி ஒரு நல்லது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது புரட்டி பார்க்க உள்கடை போக போக நல்லதாக தான் தென்படும். அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு அடுத்த வரைக்கும் ஒரு 3 மாதம் நல்லாயிருக்கும். ஆனி, ஆடி, ஆவணி. ஏன்னா சந்திரன் வந்து சூரியனை தாண்டி வருவார். சூரியன் வந்து இப்போ ஆனி மாதம் வந்து மிதுனத்தில் இருப்பார். ஆடி மாதம் வந்து கடகம், ஆவணி மாதம் ஆட்சி வீட்டுக்கு வந்துடுவார். மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு சிம்மத்துக்கு வந்துடுவார். ஸோ இந்த 3 மாதத்தை தாண்டி தான் வருவார். ஏன்னா இந்த 3 இடங்களை தாண்டி தான் 8ஆம் இடத்துக்கு வரணும். 5, 6, 7 முடிஞ்சதான் 8ஆம் இடத்துக்கு சந்திராட்சம் வரும். ஸோ சந்திரன் பங்குக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதான் சப்ஜெக்ட்டு. ஏன்னா கும்பராசிக்கு பெரிய கெடுதலை பண்ணுறவர் சந்திரன் தான். கும்பராசியில் சந்திர திசை நடக்கிறவங்களுக்கு பெரிய குடைச்சலாக இருக்குங்க. இது நிறைய பேருக்கு இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. கும்பராசியில் சந்திர திசை நடக்கும், ஒரு குறிப்பிட்ட வயசில் நடக்கும். சரியா? அவங்களுக்கு வந்து சந்திரன் நல்ல நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் நல்ல நிலைமையில் இல்லைன்னா உங்கள் ராசியில் தான் இருப்பார். ஆனால் லக்கண ரீதியாக நல்ல நிலைமையில் இருந்திருக்க மாட்டார். சரியா? லக்கண ரீதியாக நல்ல நிலைமையில் இல்லைன்னா சந்திர திசை நல்லா இருக்காது. சரியா? அவர் இருள் சந்திரனாக இருப்பார். சரியா நேர்களே? அதனால தான் சந்திர திசை வந்து 10 வருஷம் போட்டு எடுத்துரும். கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திர திசை ரொம்ப நல்லா இருக்காது. போட்டு வறுத்து எடுத்துரும். ஏன்னா கும்பலக்கணத்துக்கு வந்து சந்திரன் 6 கூடியவன். கடன் நோய் எதிரியாக கொடுத்துருவார். இதில் 3ல் ஏதோ ஒன்று கொடுத்து ஆளை போட்டு சுருட்டிடுவார். அதனால் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சந்திரன் எப்போயுமே எதிரி தான். அதுபோல் கும்பராசிக்கும் அவர் சில அஷ்டமத்தை கொடுக்க தான் செய்வார். சரியா? அஷ்டமாதிபதியாக தான் வருவார். ஏன்னா அஷ்டமத்தில் வந்து அவர் வந்து சில பிரச்சனை கொடுப்பார். 6 கூடியவனும் அவர் தான். ரைட் நேயர்களே, நம்ம பத்திர ராஜயோகம்னு ஒரு தலைப்பை சொல்லிவிட்டு நான் அப்படியே சந்திரனுக்குள்ளே வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளே போயிட்டேன் நான். ஓகே. ஆனால் உங்கள் ராசிக்கு ரிலேட்டடாக தான் போயிருக்கிறேன். சந்திர திசையை கொஞ்சம் டச் பண்ணியிருக்கிறேன். ரைட்டு. வாட்டர் மேபி இப்போதைக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு. சரியா? அதுக்கடுத்து வருகிற சனி வக்கரமும் நல்லா தான் இருக்குது. கிரக நிலை நல்லா இருக்குது. இப்போதைக்கு எந்த கிரகத்தை சார் கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை கும்பிடுங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. தாயாரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் கும்பிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. இதை ஒரு சைக்கிளாக செஞ்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் நாளைக்கு செய்யுங்க, சரியாக போயிடும். மற்ற கிரகங்களும் நல்லா இருக்குது. சரியா? வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.